இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 நாளாகவே பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, இந்தியன் கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடிய ஹேட்ரிக் பாண்டியாக்கும் அவருடைய ஒய்ஃபான நட்டாஷாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தான் தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரூமராக தான் இருக்கும், இது வந்துட்டு தேவையில்லாத வதந்திகள் அப்படின்ற மாதிரி கிளப்பப்பட்டு இருந்துச்சு. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபான நட்டாஷா இருக்காங்க இல்லையா, நட்டாஷா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட பார்த்தோம் அப்படின்னா காஃபி குடிக்க போகிறாங்க. அப்படியே அவங்க காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மை அப்படின்னு சொல்லலை, பொய் அப்படின்னு சொல்லலை, ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 90% உறுதிப்படுத்த வச்சிருக்கு அப்படின்னும் ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் ஹேட்ரிக் பாண்டியா காச்சு, ஹேட்ரிக் பாண்டியாவை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ரிக் பாண்டியா நட்டாஷா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஒரு பார்ட்டியில் தான் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹேட்ரிக் பாண்டியா ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நட்டாஷா இருக்காங்க இல்லையா, நட்டாஷா ஸ்டோன்கோவிச் அப்படின்றது தான் அவங்க பேர். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செர்பிய மாடல் அப்படின்னே சொல்லலாம். பாலிவுட்டில் ஒரு சில படங்கள் அப்படின்றதெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கல்யாணம் அப்படின்றது ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் கப்பலாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க போடக்கூடிய ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க போடக்கூடிய கிளிப்பிங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே படு பயங்கரமாக ஷேர் அப்படின்றதெல்லாம் பண்ணப்படும். இப்போ லாஸ்ட் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா IPL 2024 இருக்கு இல்லையா, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சீசனில் பார்த்தோம் அப்படின்னா தோல்வி மேலே தோல்வி அப்படின்றது ஹேட்ரிக் பாண்டியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹேட்ரிக் பாண்டியா போட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணி குவிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா புகழாலையும் அதை தாண்டி பார்த்தோம்னா நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட ஹேட்ரிக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்சஸ்லையுமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் அப்படின்றத அவர் மீட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்துல தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு டைம்ல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்றதையும் இப்போ சொல்றாங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸாவே நட்டாஷா இருக்காங்க இல்லையா, நட்டாஷா ஹேட்ரிக் பாண்டியா இவங்க 2 பேருமே சேர்ந்து வரல, 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அந்த ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஸோ இதுக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நட்டாஷா ஹேட்ரிக் பாண்டியா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா 3 மாசமா பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேட்ரிக் பாண்டியா விளையாடக்கூடிய மேட்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்சஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நட்டாஷா வரவே கிடையாது. ஹேட்ரிக் பாண்டியா விளையாடுற எந்த மேட்சுமே நட்டாஷா இந்த சீசன் வந்துட்டு பார்க்க கிடையாது அப்படின்றதான் முதல் குற்றச்சாட்டா இருக்கு. ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் பக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா சைடில் அந்த நட்டாஷா ஸ்டோன்கோவிச் அப்படின்றதோட சேர்த்து பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி நேமையும் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவரை கல்யாணம் பண்ணியிருந்ததுனால ஹேட்ரிக் பாண்டியா, குணால் பாண்டியா இருக்காங்க இல்லையா, ஸோ பாண்டியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பேர். ஸோ அந்த பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் நேமை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேருக்கு பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பக்கூடிய அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய 2வது விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 3வது விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க மகன் கூட எடுத்த போட்டோஸ் அப்படின்றத மட்டும்தான் போட்டிருக்காங்க. மற்றபடி ஹேட்ரிக் பாண்டியா கூட எடுத்த போட்டோஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% மேலே ஓகே, ஹேட்ரிக் பாண்டியா கூட எடுத்த போட்டோஸ் அப்படின்ற டெலிட் பண்ணப்பட்டிருக்கு, பாண்டியா அப்படின்ற ஃபேமிலி நேம் இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னும் போதே பார்த்தோம்னா அங்கே விவாகரத்து ஆயிடுச்சு, இல்லை அங்கே ஏதோ சம்திங் ராங்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக எந்த விஷயம் உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த்து நட்டாஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸே இல்லாமல் அவருடைய பேஜ் அப்படின்றத அமைதியாக வச்சிருக்காரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கக்கூடிய இந்த கப்பல் ஒரு பார்ட்னருடைய பர்த்டே அப்படின்றதையே செலிப்ரேட் பண்ணல அப்படின்றதும் இவங்க பிரிஞ்சுதான்
இருக்காங்க அப்படின்றதுக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வலு சேர்க்கிற விதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று, அதாவது சனிக்கிழமை இருக்கு இல்லையா, சனிக்கிழமை அவங்களுடைய ஃப்ரெண்டான அலெக்சாண்டர் அலெக்ஸ் அப்படின்றவர் கூட போயிட்டு ஒரு காஃபி அப்படின்றத ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிறாங்க நட்டாஷா. இதை தான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு அந்த கேள்வி அப்படின்றதையும் எழுப்புறாங்க. யார் இந்த அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்களோட நாட்டை சேர்ந்தவங்க தான். நட்டாஷா வந்துட்டு செர்பியா நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதே நாட்டை சார்ந்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலெக்சாண்டரும். ஸோ இவங்க 2 பேரும் காஃபி குடிக்க போன விஷயம் அப்படின்றத தான் பார்த்தோம்னா அவங்க விவாகரத்து சர்ச்சை அப்படின்றத இன்னும் பெரிய அளவில் ஊதி பெருசாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி அப்படின்றத கேட்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நீட்டான ஒரு பதில் அப்படின்றத சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இருக்கு, ஆமாம் ஆயிடுச்சு, இல்லை ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு அப்படின்றது கிடைச்சிருக்கும். பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா கடைசி 2 months ஹேட்ரிக் பாண்டியாவை ட்ரோல் பண்ணவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஹேட்ரிக் பாண்டியாக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐயோ ஹேட்ரிக் பாண்டியாவுக்கு இப்படிலாம் வந்து நடக்கவே கூடாது, அவர் பாவங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ட்ரோல் பண்ண அந்த நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு மனுஷன் வந்துட்டு வேற ஒரு டீம்லேருந்து ஒரு டீமுக்காக வந்தான் அப்படின்றதுக்காகவே பார்த்தோம்னா அந்த மனுஷனை வச்சு எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தின எல்லாருமே இன்னைக்கு அந்த மனுஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா நீலி கண்ணீர் அப்படின்றதையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை என்னன்னு சொல்லி சொல்றது அப்படின்றதெல்லாம் தெரியல. நம்ம நிறைய இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, லைக் ஜிவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியாவுடைய இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இது பொய்யா இருந்தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பக்கம் தோணுது. பட் ஒரு 80% என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை அது வந்துட்டு உண்மையான விஷயம் தான், இது வந்துட்டு அவருடைய சொத்து இருக்கு இல்லையா, சொத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% அப்படின்றத ஜீவனாம்சமா நட்டாஷா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ T20 வேர்ல்டு கப் அப்படின்றது நடக்க போறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான டைம்ல இந்த விஷயம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண வேணாம், அதை அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறதா பார்த்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி தான் ஹேட்ரிக் பாண்டியா நினைச்சாரு. அதனால தான் இந்த விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பொதுவெளியில் அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஐபிஎல்லையும் அவருக்கு ரொம்ப பெரிய டிராபேக் அப்படின்றது தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைமில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறது அவருக்கு தப்பான எண்டிங்காக போய் முடிஞ்சிடும். ஸோ T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்றது தான் அவருடைய பிளானாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நட்டாஷா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட போய் காஃபி குடிச்ச வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றது வைரல் ஆனதுனால இப்போ இந்த விஷயம் அப்படின்றது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அப்படின்னும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோட லைஃப்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமுக்குள்ள ஹேட்ரிக் பாண்டியா வந்த பீரியட் அப்படின்றத அவரை பற்றி பேசாத ஆளுகளே இல்லை அப்படின்னு தான் சொன்னால், அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையான நட்சத்திரம், ஒரு நம்பிக்கையான பிளேயர், அடுத்து இந்தியன் டீம் இருக்கு இல்லையா அதை லீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்போது அவர் லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் லைஃப்பில் எதுவுமே நிச்சயம் இல்லை அப்படின்ற விஷயம் மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நட்டாஷா ஹேட்ரிக் பாண்டியா இருக்காங்க இல்லையா அவங்க டைவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்க்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.